இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அப்போ இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லா இடத்துலும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது வந்து ஓப்பன் அப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால வராங்க. அந்த மீ டூ பிரச்சனையில கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எங்கேயும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பா நம்ம தைரியமா பேசுறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பா கொண்டு வரணும். குற்றங்களை வந்து தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்து வந்துச்சு ஆக்சுவலா. டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள் கல்கட்டால எல்லாம் குறைகள் வந்து தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நம்ம கல்ச்சர் வந்து அதை ஒத்துக்க அந்த விஷயத்த வந்து ஏத்துக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பன் அப்பா பெண்கள் கொண்டு வரதும் ஓப்பன் அப்பா சொல்றதுல அந்த குறைகள் வந்து இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து தைரியமா வராங்க. ஓப்பன் அப்பா இருக்காது. ஸ்கூல்ஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் வந்து முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைல இருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதுல அது ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து கொண்டு போய் பெனிட்ரேட் பண்றாங்களோ அதுல தவறுகள் வந்து குறைக்கப்படும். ஆனா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்பா மடியா இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது எல்லா அப்பா பேரண்ட்ஸா இருக்க நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து குழந்தைங்களோட மைண்ட்ல அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச், பேட் டச் எதுன்றது சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலா ஒரு 6 வயசு குழந்தை இல்ல, 5 வயசு குழந்தைல அதை நீங்க ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கத்துக்கணும். அப்பதான் அந்த பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க தனியா இண்டிவிஜுவலா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பன் அப் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்றாங்க ஸ்கூல்ஸ்லயும். கார்த்திக் பத்தி சொல்லணும்னா சமீபத்துல நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னாரு. பட் என்ன அவர் புதுசா ஆனா அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடிச்ச தீபாக்கும் சரி, நேத்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல. சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே. 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கா இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்ல ப்ளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸ்ல ப்ளே பண்ண அந்த அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும். எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேம்ல. அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷனை சூப்பரா சொல்லியிருந்தாரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல ஆக்சுவலா. டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் கார்த்திக். ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்ட்ரிக்கா சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். வந்த எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர் எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி இது எல்லாருமே எனக்காக அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது என்னோட ஃபஸ்ட்டு மைக்கு. என் வீட்டில் வந்து என்னை சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க. எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு போனேன்னா, நான் என் லைஃப்பில் சில விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ் சில டைம்ஸில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பித்தது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. ரிட்டன் அவன் தப்பு பண்ணாமல் இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சால் வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் பார்த்த கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்மளே நம்ம ஃபீல் பண்ணி
ஒரு விஷயத்த கடந்து போனால் மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்கே இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வரமாட்டேங்குது. கண்டிப்பாக எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்கள் உங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயரில் ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன். அண்டு எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன். என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்காக மம்மி டேடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எங்கேயோ இருக்கீங்க, எங்கே இருக்கீங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த டைட்டிலில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணும் சரி, ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடியை விட இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி கார்த்திக் இப்போ வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும்போது இவ்வளோ இது வருமான்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதில் நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இந்த இடத்துல நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். ஸ்ரீ அண்ணா, முத்து அண்ணா அண்டு எனக்காக எடிட் பண்ண எடிட்டரு, சீரியஸ்லி அவனால் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அண்டு டிஓபி தீபன்லாம் சொல்லவே வேணாம். எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சப்போர்ட் பண்ணி என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கா. அண்டு நிவாஸ் எனக்காக போஸ்டர் சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ண நிவாஸ், அவனுக்கும் எனக்காக கைத்தட்டுங்க. அண்டு என் பேர் வந்து கார்த்திக் தான். கார்த்திக்கு ராஜான்றது சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ராஜான்றது என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவனை என் லைஃப்பில் நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன். 10th நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டல்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து சில விஷயம் மூவ் பண்ணிட்டு வந்தேன். என் லைஃப்பில் அவனை எப்பயுமே மறக்கக்கூடாது. சில சந்திப்பில் மீட் பண்ணிட்டேன். ராஜா எனக்காக நீ மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன்டா. சீரியஸ்லி இந்த எண்டு போர்ஷனில் எனக்கு ஃபுல் அந்த பேனரை வெளியே சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவன் தான். லாஸ்ட் மினிட்ல அவனை மீட் பண்ணி அந்த பழைய ஸ்நேகிதன் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இல்லைன்னா சில இடத்துல நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்லையும் சில ஃப்ரெண்ட்ஸுகள் தேர்ந்தெடுங்க. கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போவாங்க நானும் நினைக்கிறேன். கரெக்டான ஃப்ரெண்டை சேர்ந்தெடுத்தா நான் இங்கே நிற்கிற மாதிரி நீங்களும் நிற்பீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக இவன் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ராஜா. ஆக்சுவலாக இவனும் மீடியாவில் எடிட்டர் சம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அறிமுகப்படுத்திட்டேன். ஸோ இவனோட ஒர்க் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் 2 செகண்ட் உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கார்த்திக் ஒரு மாதிரி க்ரைம் பார்ட்னர் இவன், எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான். இது பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் எனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பலை. நான் உனக்கு அதை அப்புறமா சொல்கிறேன், சரியா? சிந்து வந்து என் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் தீபா மேடம் அவங்களோட சீரியலில் ஃபஸ்ட் சீரியலில் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக. சாரி, எனக்கு அது ஃபஸ்ட்டு. அண்ட் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா ப்ரெஸ் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோட வேண்டுகோள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ஆமாம், இந்த கார்த்திகோட வேண்டுகோளும் அதே தான். ஸோ இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக நான் ராணுவ ஃப்ரெண்ட் நான். ஸோ இப்போ தான் நான் கார்த்திக் பிரதர் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ராணுவ சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லாம் கட்ஸ் இருக்குது, தைரியமாக நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் வெளியே சொல்ல வரதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது இப்போவுமே. ஸோ அதில் இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதில் வெரி கங்க்ராட்ஸ் டு த டீம். ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலாக. ஸோ கார்த்திக் வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வடிவமைக்கிறது. ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம். அவங்க பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி ஹெவி.
இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு. குட் டச், பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்கள பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்க சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். இதை நீங்க கண்டிப்பா மக்களுக்கு எடுத்துட்டு போணும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்ரிஷியேட் பண்றேன். நல்லா இருக்கு. அண்ணா ப்ளீஸ் நீங்க எழுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கு. அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் டு யூ கார்த்திக். யூ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம், அந்த ஃபீல் தான் இருந்தது. And the entire cast you did so well. Jeevitha and I don't know Sindhuja sorry. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் தீபா மேம், போத் மேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் கார்த்திக். ஸோ ஆஸ் லைக் பிரஜன் அண்ணா சொன்ன மாதிரி திஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பட் பேச வைக்கிறீங்க. பேச ஓகே. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இந்த ஸ்டேஜில் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழு வச்சதுன்னா அவன் பேரண்ட் எல்லாம் மேலே கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல இது. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கொடுத்து தான் பண்ணிக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் கார்த்திக்கு. இந்த அளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் எடுத்த சப்ஜெக்டும் இதில் அவன் பண்ண எஃபெக்டும் இன்னும் நிறைய அவனோட டேலண்ட் வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான். Congratulations, entire crew.